எந்த வேலை கொடுத்தாலும் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்க. ஆனா ஒரு சாதாரண வேலைக்கு கூட திறமையை விட உருவம் தான் முக்கியமா? ஏன் என் ராசிக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? இப்ப கூட மேக்கப் மேன் பலராமனை பத்தி கேட்டதுக்கு அந்த மேனேஜர் அவ்வளவு யோசிச்சாரு. பிரேமாக்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா என்ன திருப்பி அனுப்பியிருப்பாங்க. இப்ப நாளைக்கு நான் போற காரியம் நடக்குமா இல்லையான்னு நீயே சொல்லு. ஊர்ல இருந்து கிளம்பும் போது எனக்கான அடையாளத்தை தேடி நான் நானா இருக்கணும்ன்ற தன்னம்பிக்கையோட தான் வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் என் தன்னம்பிக்கையை குலைக்கிற மாதிரி விஷயம் தென்னும் நடக்குது. என்ன பார்த்து பாவப்பட்டோ இல்ல பரிதாபப்பட்டோ வேலை கொடுக்க வேண்டாம். எனக்கு என்ன தெரியுமோ அதை மதிச்சு வேலை கொடுத்தா போதும். சர்டிபிகேட் மார்க் ஷீட் வேற தொலைஞ்சிடுச்சு. தினம் எனக்குள்ள சோகமும் பயமும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. அந்த வேலை இது வேற ஊர்ல அப்பா அம்மாவை என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல. நான் என்னதான் கல்யாணத்துக்கு பயந்து ஓடி வந்தாலும் அம்மாவை இவ்வளவு தவிக்க விட்டு ஓடி வந்த குற்ற உணர்ச்சி என்ன தினம் கொல்லுது. ஏய் ஏய் சாந்தா, இங்க வா. வர. என்னங்க? ஏண்டி உள்ள யார்கிட்ட போன்ல பேசின்னு இருக்கா? அவளான தான் போன் இல்லையே, அந்த விஜயா தான் தூக்கின்னு போயிட்டா. அப்ப உன் போனை கொடுத்தியா? ஐயா தோக்கிது என் போனு. யாருகிட்ட பேசினதா? பிபி உள்ளாரா யார் அந்த போன் பேசிட்டு இருந்த? யாரும் இல்லக்கா. உள்ள பேச்சு குரல் கேட்டுச்சாமே. அது வந்து சரியான நியூஸுங்கெல்லாம் வீட்டுல கூட்டு வந்து ஏன் உசுர வாங்குற? பிபி அக்கா, அப்ப நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? சின்ன வயசுல இருந்தே என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதுதான். என்னோட சந்தோஷம், சிரிப்பு, அழுக, துக்கம் அத்தனையும் அதுக்கு மட்டும்தான் தெரியும். அதுகிட்டதான் பேசிட்டு இருந்தேன். என்னக்கா அதுன்னு சொல்றீங்க? அது எது? சின்ன வயசுல இருந்தே என்னை யாருமே விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. கிண்டலும் கேலியும் பண்ணுவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டமும் நீ அனுபவிச்சுட்ட. கண்டிப்பா இனிமே நீ நல்லா தான் இருப்ப. அந்த மேக்கப் மேனு கண்டிப்பா கடிச்சிருவாருன்னு என் மனசு சொல்லுது. அக்கா, அப்பனா நானும் இனிமே கண்ணாடிய ஃப்ரெண்ட் ஆக்கிக்கவா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைன்னு தான் கண்ணாடியே ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டேன். உனக்கு நானு, பாசமான அம்மா எல்லாரும் இருக்கோம்ல. சோ எல்லார்கிட்டயும் பேசணும். நான் வந்து ஏதாவது கேள்வி கேட்டா அறிவா கேக்குறான்னு அம்மாவும் அப்பாவும் கொஞ்சுவாங்க. அதுக்கப்புறம் நர்மதா சும்மா தொணக்காம வாய முடிக்கிட்டு வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் நீ கொடுக்குற இடம். கொஞ்சம் விட்டா தலைக்கு மேல ஏறி ஆடுவா.
அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ப்பா. எல்லாம் ஒன்றும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. இதை வந்து சரிண்ணா. என் ஃப்ரெண்டு கிட்ட தான் போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வணக்கம்மா. நல்லா இருக்கியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். மறந்துடாத, வந்துரு. அவங்க தான் என்ன திட்டிகிட்டே வச்சுட்டு வா. இருப்பாங்க. சரி அவர் வந்துட்டு வச்சிடு. சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். பரவாயில்ல. வணக்கண்ணா. வணக்கம்ப்பா. ஷூட்டிங்ல இருக்கிறத விட்டு இங்கே வந்துட்டீங்க. ஷூட்டிங் ஆரம்பிச்சு விட்டுட்டு தான் வந்தேன். அப்படியா? தகவல் கேட்டாங்க, விசாரிக்கலான்னு வந்தேன். மேலே போங்கண்ணே, தகவல் சொல்லுவாங்க. சரிப்பா. நான் வேணா கூட வரவா? இல்ல பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். சரி. அப்புறம் முன்ன மாதிரி ஷூட்டிங் கூப்பிடுறதே இல்லை. ஷார்ட் ஃபிலிம் குரூப், ஜீன்ஸ் பேண்ட், கலர் தலையோட போனாதான் வாய்ப்பே கொடுப்பாங்க. சரிதான். அப்ப மேக்கப் மேனே மேக்கப் போட்டு வரணும்னு வேற வழி சொல்லுங்க. இல்லையாப்பா. சரிண்ணே. வாங்க போலாம். வாங்கண்ணே வாங்க. மேனேஜர் அண்ணா. சரிப்பா, சொல்றேன். வந்துடுறேன், மறந்துடாதீங்கண்ணா. சரிப்பா வரக்கலாம். சார், நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாரியப்பன். என்ன மாரியப்பன் சார், உங்களை எனக்கு தெரியாதா? உட்காருங்க நம்ம உட்காருங்க. யூனியன்ல பல்ராம்னு ஒரு மேக்கப் மேன், அவரை தேடி வந்திருக்கோம். இந்த பொண்ணுக்காக தான். பொள்ளாச்சி அவுட்டோர் ஷூட்டிங் போறப்போ இந்த பொண்ணு பார்த்துருக்கு. அப்ப தெரிஞ்சவரான். ஏன் சார், அவர் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட்டா? சேச்சா, கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் இல்ல. தெரிஞ்சவருங்கிறதுனால அவரை பார்க்கலான்னு வந்திருக்காங்க. ஓஹோ சார், நம்ம யூனியன்ல 1000 மெம்பர்ஸுக்கு மேல இருக்காங்க. பல்ராமங்கிற பேர்ல 12 பேர் இருக்காங்க. இதுல போன வாரம் கூட ஒருத்தர் இறந்துட்டாரு. மீதி 11 பேர்ல எந்த பல்ராமன் கண்டுபிடிக்க முடியும்? சொல்லுங்க. ஆமா, அவரோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் இருந்தா நாங்களே போய் பார்த்துருப்போமே. அப்போ நம்ம யூனியன் மீட்டிங் நடக்கிறப்ப தான் நேரில் பார்க்க முடியும். அதுவும் எல்லாருமே வர்றதில்ல. அதுவும் அவுட்டோர் ஷூட்டிங்னா யாருமே வர்றதில்ல. ஒன்று பண்ணுங்க சார், 10 பேர் தானே இருக்காங்க. நீங்க போட்டோ காமிச்சீங்கன்னா நாங்களே கண்டுபிடிச்சிருவோம். சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு ஃபோட்டோலாம் எடுத்து காட்ட முடியாது. ஏன்னா நாளைக்கு வந்து என் ஃபோட்டோவை எதுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னு கேட்டாருன்னா எனக்கு தானே பிரச்சனை வரும். நீங்களே சொல்லுங்க. இல்லைண்ணா, அவர் எனக்கு நல்லா தெரியும். அவர் அப்படிலாம் கேட்க மாட்டாரு. ஏம்மா, இது அவரில் சொல்லணும். நீங்க சொல்றதுல பிரயோஜனமே இல்லையம்மா. சார், நான் ஒன்றும் உங்களுக்கு தெரியாது இல்லையா சார். நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்று ஹெல்ப் பண்றது சகஜம் தானே சார். நான் வேணா என் கார்டை ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறேன் சார். ப்ளீஸ் இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். சார், எதுக்கு சார் இந்த ஜெராக்ஸ் எல்லாம்? நீங்க இவ்வளோ தூரம் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியாது. நாமெல்லாம் ஒரே ஃபீல்டில் இருக்கோம். கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? ஃபோட்டோவெல்லாம் நான் தேடி எடுத்து வைக்கிறேன். ஓகேவா? தேங்க்ஸ் சார். சரிங்க மாரியப்பன். சரிங்க சார். ஓகே, வரேங்க. வாங்கம்மா. வரேங்க. சரிம்மா. சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாமாக்கா? கண்டுபிடிச்சிடலாம். இந்தாம்மா. தேங்க்ஸ்ண்ணா, நான் உங்களை சிரமப்படுத்திட்டேன். பரவாயில்ல விடுமா, இதுல என்ன சிரமம்? அவசரம்னு வந்துட்டா தெரிஞ்சவங்களுக்கு இது கூட சேட்டை எப்படி? இல்லைண்ணா, அவர் பேர் எனக்கு ஞாபகம் வரும்போது அவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சிட்டேன். ஆனா இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. சரி விடு, அவர் தான் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காருல, அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என் ராசியை பத்தி தெரிஞ்சும் இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? ஓ, அது வேறையா? அப்படி என்னம்மா ஒரு ராசி? 7 சனி நடக்குதா? எப்பவுமே சனி தானே. இந்தாங்கம்மா, பாருங்க. அக்கா, இவர்தான். இவர்தானா? இவர்தானே. இவரா சார்? இவர்தான் சார். கொடுங்க. அட, இந்த பல்ராமன் தானே? முதலே அடையாளம் சொல்லியிருந்தீங்களா? நானே சொல்லியிருப்பேனே. இந்த பல்ராம இப்ப ஃபாரின்ல இருக்காரு. 3 மாசமா ஃபாரின்ல தான் ஷூட்டிங். சினிமா ஃபீல்டே அப்படிதான்ப்பா. ஷூட்டிங் இருந்தா ஃபாரின்லயே இருப்பாங்க, அவுட்டோர் ஷூட்டிங் போயிடுவாங்க. இல்லைன்னா வீட்டிலேயே முடங்கி இருக்க வேண்டியதுதான். என்ன பண்ண முடியும்? ஏய், என்ன
இத பாரு. ஏய், ஏமா அவர் ஃபாரின் போனதுக்கு நீ ஏமா ஆளணும்? கண்ணத்தோடன்னு சொல்றேன்ல. உங்களை சங்கடப்படுத்தினதுக்கு சாரின்னு. அவரு ஃபாரின் போனதால அழல. நான் போற சந்தெல்லாம் முட்டை சந்தா இருக்கேன்னு நினைச்சு அழற. சரி விடு. ஜான் ஏறினா முழம் சறுக்கிறதும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நொந்துக்கிறதும் எல்லாருக்கும் பொதுவாக்கிற உணர்வு தான். ஏதோ உனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நினச்சிக்காத. நான் கூட நடிக்கிறதுக்கு தான் இங்கே வந்தேன். அதுக்கான போராட்டத்தில் சர்வர் வேலையெல்லாம் கூட பார்த்தேன். அதுக்கப்புறம் கல்யாணமாகி குடும்பம் அது இதுன்னு கமிட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் மேனேஜர் வேலைக்கு வந்துட்டேன். ஆனாலும் மனசு என்னவோ இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு தான் ஆசைப்படுது. அதனால ஃப்ரேமில் அப்பப்போ முன்னாடி நடந்து போவேன். பின்னால் என்ன முன்னால் என்ன எல்லாம் சினிமா தானே. சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா தொழிலும் ஜெயிச்சவங்க பின்னாடி ஒரு கதை இருக்க தான் செய்யுது. அது கடந்து போகிறோமா இல்லை உபயோகப்படுத்திக்கிறோமான்னு அவங்க கையில் தான் இருக்குது. டயலாக் பின்னிட்டீங்க, முன்னாடி எழுதிருக்கீங்களா? ஸ்கூல் நாடகத்தில் எழுதுனதோடு சரி, அதோட மூட்டை கட்டி வச்சுட்டேன். எங்க மூட்டை கட்டிங்க? சாம்பிளுக்கு ஒன்று எடுத்து விட்டு சூப்பரா இருக்கு. இப்படி சிரிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பேச வேண்டியது பாருங்க. உனக்கு வேலை தானே வேணும், நான் சொல்றேன். ஆனா மறுபடியும் நீ எழுது என்ன அளவு வச்சுறதா சொல்லிட்டேன். கார்டு இல்லாம வேலை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீ நினைச்ச வேலையை செய்யணும்னு அடம்பிடிக்காம கிடைச்ச வேலையை செய்ய நீ தயாராரு. சரிங்கண்ணா. சரியா? கிளம்பு வாங்க. சார் நான் வீட்டில் தான் சார் இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் தான் வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க குஸ்டு மாட்டிக்கினா நான் என்ன சார் பண்றது? நீங்க என் வண்டி எடுத்துன்னு வந்துட்டீங்க. எங்க அம்மா என்னை வீட்லயே சேர்க்க மாட்டாங்க சார். நீ ஏன்டா வண்டி கொடுத்தா? எங்க அப்பா வேற போட்டு சம்மாடியா ஸ்டார் சார். நான் என்ன பண்றது? பைக் இல்லாம சார் வணக்கம் சார். வணக்கம்பா. கொஞ்சம் வண்டியை கொடுத்துருங்க சார், சீக்கிரம் சார், ப்ளீஸ் சார். அவர் வண்டி பூச்சி. சார் வணக்கம். வாங்க மாதிரி. வணக்கம், உட்காருங்க சார். வண்டியை கொடுத்துருங்க சார். சௌக்கியமா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன். ஒரு மாசம் அவுட்டோர் போயிருந்தோம். சரி. இப்போதான் சென்னை போர்ஷன் ஷூட் பண்ண போறோம். அதுக்காக பெர்மிஷன் லெட்டர் கொடுக்கலான்னு வந்தேன். கொடுத்துட்டு போங்க. ஐயா வரட்டும், வந்தவனே கையெழுத்து வாங்கி வைக்கிறேன். ஒரு தடவை பார்த்து செக் பண்ணிருங்க. கரெக்டாக இருக்கு. ஐயா வரட்டும், கையெழுத்து வாங்கிடுறேன். வீட்டில் பசங்க பெரியவங்களாம் ஷூட்டிங் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. வந்தா உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறேன். தாராளமாக கூட்டிட்டு வாங்க. உங்களுக்குலாம் சொல்லிட்டீங்க, அப்புறம் உங்களுக்கு காட்டலைன்னா என்ன ஷூட் பண்ணிட போறீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அது என்ன ஒரு படையா, பேரை மறந்துட்டேன். இந்த குண்டா கருத்த பாப்பா யாரு? செந்தூர்லாவா? அந்த பாப்பா தான். அது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிச்சாம, உண்மையாவா? எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் உங்களோட ஒர்க் பண்ணவும் இல்லை, எனக்கு பழக்கமும் இல்லை. ஒரே ஃபீல்டாச்சேன்னு தெரியுமான்னு கேட்டேன். நேத்து மத்திய பிரதேசத்துல ஒரு மனித வெடிகுண்டு அரெஸ்ட் பண்ணாங்களே, அது உங்களுக்கு தெரியுமா? யோ, இதெல்லாம் நியாயமா இருக்கா? மத்திய பிரதேசத்துல நடந்து எனக்கு எப்படியா தெரியும்? அப்புறம் செந்தூர்லாவுக்கு 2வது மேரேஜ் நடந்தது எனக்கு எப்படி தெரியும்? நீ வக்கீலா இருக்க வேண்டிய ஆளியா, சினிமா மேனேஜர் ஆயிட்ட. பயங்கரமான ஆளியா நீ. சரி சார், நான் கிளம்புறேன். ஐயா வந்தோன்னா கையெழுத்து வாங்கி வைங்க. சரி, கிளம்புறேன் சார். என்ன இந்த பொண்ணு உனக்கு தெரியுமாயா? இல்ல எனக்கு தெரியாது. எங்க பார்த்த மாதிரி ஞாபகம், ஆனா எங்க பார்த்தேன்னு தெரியல. ஒரு நாளைக்கு 1008 ஆர்டிஸ்ட் பாக்குறோம், அதுல எந்த பொண்ணு ஞாபகம் இல்ல, சுத்தமா ஞாபகம் இல்ல சார். ஆமா சார், இந்த பொண்ணு போட்டோ எங்க இருக்கு? காலேஜ் படிக்கிற புள்ள 15 லட்ச ரூபா நகையை தேடிட்டு வந்துச்சா சென்னைக்கு. எங்க ஆளுங்க கேஸோட கேஸா இந்த கேஸையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்ததா உனக்கு ஞாபகம் இருக்கா? சே எனக்கு தெரியாது சார். நான் தான் சொன்னேன் ஞாபகம் இல்லைன்னு. சுத்தமா ஞாபகம் இல்லை சார். ஆமா சார், அந்த கையெழுத்து. வாங்கி. சரி, அப்ப கிளம்புறேன் சார். இவன் ஏன் இந்த போட்டோவை பார்த்துட்டு பேய் அறிஞ்ச மாதிரி போறான்? ஏன் நில்லுங்க. சாப்பிட்டு போங்க செல்லம். எங்களுக்கு எதுவும் வேணாம், நாங்க விளையாட போறோம். வாக்கா, சரி. சீக்கிரம் வாக்கா, விளையாட போலாமா? வாங்கண்ணே. எப்படிமா இருக்க? நல்லா என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்க சார். ஒண்ணுமில்ல, ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்னா? ஷூட்டிங் பெர்மிஷனுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். அங்க நம்ம பிபியோட போட்டோ டேபிள் மேல இருந்துச்சு. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ அக்கா, அன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி தனிப்பட வச்சு தேடுறாங்களோ? ஆரம்பிச்சிட்டியா? நிறுத்து. நீங்க சொல்லுங்கண்ணா. காலேஜ் படிக்கிற புள்ள 15 லட்ச ரூபா நகையை தேடிட்டு வந்துச்சா சென்னைக்கு. எங்க ஆளுங்க கேஸோட கேஸா இந்த கேஸையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்ததா உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னங்கண்ணா நீங்க வேற. அந்த புள்ள ஏற்கனவே 300 ரூபாய் பணத்தையும் செல்போனையும் தொலைச்சிச்சு. இதுல அவ லட்சக்கணக்கில் நகை திருட்டு வந்துட்டான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு, அதோட இது ஒரு பிரச்சனையா? நானே பயந்துட்டேன் சார்.
அந்த போட்டோ பிபி சைடில் இருந்ததுனால நான் கொஞ்சம் குழம்பிட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா குழம்புனீங்க போங்க. நீங்க குழம்புனது இல்லாம எங்களையும் குழப்பிட்டீங்க. நான் நேத்தே என் ராசியை பத்தி சொன்னல, அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. ஐயோ, என் வீட்டுக்கார் வேற வராரு. அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிட்டா போதும், வேற வேணையே வேணாம். இத்த சாக்கா வச்சு பிபி கிட்ட சண்டை வலிக்கலான்னு கண் கத்தி பாம்பா காத்துக்கிட்டு பாரு. ஐயோ வராரு. வாங்க வாங்கண்ணே. சார் எப்படி இருக்கீங்க? வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்லண்ணே, நல்லபடியா போயிட்டு இருக்கு. பசங்க எங்கடி? வெளியில விளையாடிட்டு இருக்காங்க. அண்ணே உட்காருங்கண்ணே. பரவாயில்ல சார், இருக்கட்டும். ஒரு வேலையா வந்தேன், அதான் அப்படி பார்த்துட்டு போலாம் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை சார். அண்ணா, அந்த போலீஸ் விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. சொல்லல கவலைப்படாத. சார், எனக்கு வேலை விஷயமா சொல்றேன்னு சொன்னீங்கல்ல. ஒன்றும் வரலையம்மா, நானும் சொல்லி வச்சிருக்கேன். அதுக்காக நீ சும்மா இருக்காது, நீ ட்ரை பண்ணு. ஏதாவது வேலை வந்துச்சுன்னா நானே உனக்கு ஃபோன் பண்றேன். கிளம்பவா? போயிட்டு வரோமா? சரிங்கண்ணா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உனக்கு அந்த ஆள் ஒரு நகை போட்டாருன்னு சொன்னியே, ஒருவேளை அந்த நகையா இருக்குமோ? சாச்சா இல்லக்கா, அது வீட்ல தான் இருக்கும். சரி, மாரியப்பன் சொன்ன மாதிரி ஸ்டேஷன்ல உன் போட்டோ இருந்திருந்தா அன்னைக்கு நம்ம போன அன்னைக்கு உன்னை உள்ள தூக்கி போட்டிருப்பாங்களே. எனக்கு பயன்படுத்துறீங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்ன. மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கிலே இனிமை வேண்டும். நேற்று ஷூட்டிங் பண்ணலடி, அது சரியான உப்மா கம்பெனி. பேட்டா கிடையாது, டீ காஃபி கிடையாது, டிஃபன் கூட கிடையாது. வெயில வச்சு சாவடிச்சிட்டாங்க. பொருள் கைப்பட வேண்டும், மண்ணும் பயனுற கண்ணும் திறந்திட எப்படி இருக்க? நல்லா இருக்க. இன்னைக்கு வா, உன்னை செலக்ட் பண்ணுவாங்க. கேரக்டருக்கு ஆள் எடுக்கிறாங்க. இல்லக்கா, அன்னைக்கே கார்டு வேணும்னு சொன்னாங்களே, என்கிட்ட கார்டு இல்ல. கிரவுடுக்கு தாமா கார்டு தேவைப்படும், கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு தேவையில்லை. அப்படியா? ஆமாமா, டயலாக் பேச தெரிஞ்சா போதும். லக்கு இருந்தா நீ செலக்ட் ஆவ. வா போலாம். ஏமா ஆர்டிஸ்ட் எல்லாரும் வாங்க. ஏமா உன்னதான் அன்னைக்கே வரவேணான்னு சொன்னல, நீ எதுக்கு இப்போ வந்த? கிளம்பு. இல்லண்ணா, இன்னைக்கு கிரவுடுக்கு ஆள் எடுக்கல, கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு இவங்க சொன்னாங்க. இருந்தாலும் உனக்கு உன் மேல ஓவர் நம்பிக்கை வச்சிருக்கம்மா. கிரவுடுக்கே லாக்கி இல்லைன்னு உன்னை திருப்பி அமிச்சேன். கேரக்டர் கூடன்னு வந்து நிக்கிறியா நீ? போமா, நீங்களா வாங்க. நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு அது கூட போறியா? ஆர்டிஸ்ட் செலக்ஷன் பண்றதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது. மனதில் உறுதி வேண்டும், வாக்கிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மண்ணும் பயனுற கண்ணும்
திறந்திட வானம் இங்கு தெல்பட வேண்டும். தனமும் இன்பமும் பெண்ணின் விடுதலை உண்மை நின்றிட நீ வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். ஓ, கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். காரியத்தில் உறுதி வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். காரியத்தில் உறுதி வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். எனக்கு என்ன தெரியும்னு எனக்கே தெரியல. நான் என்ன பண்ணுவேன்? மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்னை எதுக்குமே லாய்க்கில்லைன்னு சொல்ல நான் அப்படியே ஆயிடுவேணும்னு பயமா இருக்கு. இவ்வளோ பெரிய ஊர்ல எனக்கு ஒரு வேலை கிடைக்காதான்னு நினைச்சு வந்தேன். ஆனா தினமும் என் தன்னம்பிக்கையை குலைக்கிற மாதிரி விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். நிறைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். மண்ணும் பயனுற கண்ணும் திறந்திட வானம் இங்கு தெல்பட வேண்டும். தனமும் இன்பமும் பெண்ணின் விடுதலை உண்மை நின்றிட நீ வேண்டும். பிச்சை போடுங்கம்மா. அம்மா ஏதாவது இருந்தால் தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா, நல்லா இருப்பீங்க. அம்மா 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 தாயே தர்மம் பண்ணுங்க. இந்தப்பா என் பேரனுக்கு பிறந்த நாள். இந்தம்மா இந்தம்மா இந்தம்மா. இந்தம்மா சாப்பிடுமா சாப்பிடுமா. என் பேரனுக்கு பிறந்த நாளுமா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்க்கா. இந்தம்மா சாப்பிடுமா. சரிம்மா வா.